சார் வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையை பொறுத்தவரை 105 கனஅடியை வந்து கொண்டுள்ளது. அதாவது இந்த அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் வந்து நீலகிரி பகுதிகள நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரளா வடக்கு கேரளா ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டு வந்தது. தற்போது இன்றைய நிலவரப்படி 17,208 கனஅடி வீதம் வந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது பவானிசாகர் அணையை பொறுத்தவரை வந்து மொத்தம் 120 அடி கொள்ளளவு கொண்ட நீர்மட்டம் கொள்ளளவு கொண்டுள்ளது. இந்த 120 அடி வந்து அதாவது கடந்த சில நாட்களாக பெய்து வந்த அந்த மழையின் காரணமாக வந்து அந்த மலையிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் வரத்தை தொடர்ந்து அதனுடைய இந்த சகதி பேர் சகதி எல்லாம் ஒரு 5 அடி கனஅடி வந்து உள்ள காரணத்தினால் அதனை கழித்து 105 அடியாக வந்து கணக்கிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பவானிசாகர் அணையின் மொத்த நீர்மட்டம் உயரம் வந்து 105 கனஅடியாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் வந்து கடந்த சில நாட்களாக நீலகிரி பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மலை மற்றும் வந்து வட கேரளா ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பவானிசாகர் அணைக்கு வந்து மாயாற்றின் வழியாக வந்து அணைக்கு வந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பவானிசாகர் அணை வந்து தற்போது வந்து 90 அடியை வந்து எட்டியுள்ளது. இதனால் வந்து விவசாயிகள் மற்றும் வந்து பொதுமக்கள் வந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதாவது இந்த அணையிலிருந்து தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை, காளிங்கராயன் மற்றும் சீல்பவானி வாய்க்கால் ஆகிய பாசனங்களுக்கு வந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் வந்து சுமார் 2,35,000 ஏக்கர் வந்து பாசன வசதி வந்து பெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் வந்து ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய ஈரோடு, திருப்பூர், கரூர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு குடிநீர் நீராதாரமாகவும் விளங்கி வருகிறது. இந்த பவானிசாகர் அணையின் மூலம் நெல், கரும்பு, வாழை, மஞ்சள் உள்ளிட்ட பயிர்கள் மற்றும் பணப்பயிர்கள் வந்து பயிரிடப்பட்டு வருகின்றனர். தற்போது வந்து அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்ட நிலையில் 90 அடியை எட்டியுள்ளதால் விவசாயிகள் மற்றும் வந்து பொதுமக்கள் வந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.